அவர் பார்வையிடக்கூடிய இந்த ஹெலிகாப்டர்லேருந்து இருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாம்பன் பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய ரயில் பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஆயுட்காலம் 100 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ரயில் தூக்கு பாலம் நாட்டிலேயே முதன்முறையாக பாம்பன் என்கின்ற இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அயோத்தியில் பாலராமர் அந்த சந்நிதியில் பாலராமர் மீது சூரிய ஒளி விலகக்கூடிய அந்த நேரத்திலேயே ராமர் பாலத்தை தரிசித்ததாக பிரதமர் மோடி அவர்கள் ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். அயோத்தியில் சூரிய திலகம் நடைபெற்ற அதே நேரத்தில் தற்செயலாக ராமர் பாலத்தை தரிசித்ததாகவும் கூறியிருக்கிறார். முன்னதாக அனுராதபுரத்திலிருந்து அவர் பாம்பன் இந்த மண்டபம் பகுதிக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் ஹெலிகாப்டரில் பயணம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ராமர் பாலத்தை தரிசித்ததாகவும் கூறியிருக்கிறார். இதே நேரத்தில் அயோத்தியில் பாலராமர் சந்நிதியில் ராமர் மீது திலகம் போன்று, அதாவது சூரிய ஒளியினுடைய கிரணங்கள் விழக்கூடிய வகையில் இந்த காட்சி நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் பாம்பனில் கடலுக்கு நடுவே 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலம் திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி இலங்கையின் அனுராதபுரத்திலிருந்து இராணுவ ஹெலிகாப்டர் MI-17 மூலமாக வரக்கூடிய நேரத்தில் ராமர் பாலத்தை தான் தரிசித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ராமர் நம் அனைவரையும் ஒன்றிணைக்கும் சக்தி, அவரது ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். ஹெலிகாப்டரில் பிரதமர் வந்தபோது எடுக்கப்பட்ட காட்சிகளையும் இடையிடையே நாம் பார்த்து வருகிறோம். ரயில் இயக்கப்படுவதற்கு முன்னதாக அதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தேசிய கொடியை அசைத்து தங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். சற்று முன்னதாக பிரதமர் மோடி அவர்களால் இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ரயில் இயக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். நீண்ட பாதுகாப்புகளுக்கு, பரிசோதனைகளுக்கு, அனைத்து விதமான ஏற்பாடுகளுக்கும் பிறகாக இந்த ரயில் இயக்கப்பட்டிருக்கிறது. பலவிதமான சோதனை ஓட்டங்கள் ஏற்கனவே நடைபெற்றிருக்கின்றன. இந்த பாம்பன் பாலத்தில் இருக்கக்கூடிய விரிசல் இருப்பதாகவும், இந்த தூக்கின் திறன் சரியாக இல்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் முன்னரே சொல்லப்பட்டிருந்தது. தெற்கு ரயில்வேயின் சார்பில் இது தொடர்பாக பரிசோதனைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு, இல்லை இது சரியாக இருக்கிறது, தூக்கும் திறன் சரியாக இருக்கிறது, ரயில் இயக்கம் சீராக இயக்க முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 80 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு ரயிலை இயக்க முடியும் என்றும் பல்வேறு சோதனை ஓட்டங்களும் இந்த பகுதியில் ஏற்கனவே நடத்தப்பட்டிருக்கிறது. இன்று பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைப்பதற்கு முன்னதாக இன்று காலையிலும் இதே போன்ற ஒரு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. பிரதமரின் வருகையை ஒட்டி கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கக்கூடிய மீன்பிடி படகுகள், விசைப்படகுகள் அனைத்தும் வேறு இடத்திற்கு மாற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு காரணங்களுக்காக மாற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல தற்போது இந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பிறகாக பிரதமர் மோடி அவர்கள் தரிசனத்திற்காக செல்லக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி பர்வதிவர்தனி அம்மன் கோயிலுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இதற்காக உள்ளே இருக்கக்கூடிய சாமியினுடைய சிலைகள், சாமியினுடைய இருக்கக்கூடிய அந்த கருவறை மண்டபத்தை சுற்றியும் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல ஏற்கனவே அந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் அங்கங்கே இருக்கக்கூடிய, அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களிலேயே இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். பிரதமர் மோடி பாலத்தை திறந்து வைத்த பிறகு பறந்து வந்தபோது ஹெலிகாப்டரிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப இரட்டை ரயில் தடங்களை அமைக்கும் வகையில் இந்த ரயில் தடம் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய பாலத்தில் ரயில் இயக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நேரலையில் நாம் பார்க்கின்றோம். 2070 மீட்டர் நீளம் கொண்டிருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 6 மீட்டர் உயரம் கொண்டிருக்கிறது. அஸ்வினி வைஷ்ணு அவர்கள் மத்திய ரயில்வே துறை அமைச்சர், அதே போல தமிழக அமைச்சர் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் பால்வளத்துறை அமைச்சரும், அதே போல தமிழகத்தினுடைய ஆளுநர் RN ரவி அவர்கள், பாஜக மாநில தலைவர், பாஜகவுடைய மூத்த அமைச்சர்கள் அனைவரும் அங்கு இருக்கக்கூடிய பார்க்கின்றோம். ரயில் பாலத்தை திறந்து வைத்த போது, அந்த செங்குத்து பாலத்தை திறந்து வைத்த போது இந்தியன் கோஸ்ட் கார்டு, இந்திய கடற்படையினுடைய கப்பல் அந்த பகுதி வழியாக கடந்து சென்றதை பிரதமர் மோடி அவர்கள் பார்வையிட்டு அவர்களுக்கு வழியனுப்பக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம்.